ராமநாதபுரம் மக்களவை பொது தொகுதிக்கு உட்பட்ட அரியக்குடி புத்தூரில் வாழக்கூடிய மல்லரிடம் தேவேந்திர குல வேளாளர் உறவுகளுக்கு வணக்கம். தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தினர் தென் தமிழகத்தில் பெருந்திரளாக இருந்தாலும் இந்த அரசியலமைப்பு சட்டம் என்பது இவர்கள் நாகை தொகுதியிலும் தென்காசி தொகுதியிலும் மட்டுமே போட்டியிட வேண்டும் என்று அரசியலமைப்பு சட்டம் சொல்லவில்லை. ஆனால் இந்த அரசியலை நடத்தக்கூடியவர்கள் பொது தொகுதியில் தேவேந்திர குல வேளாளர்கள் அரசியலில் அடியெடுத்து வைக்கக்கூடாது என்கிற ஒரு மாயையை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அதை உடைத்து நொறுக்கி எதிர்காலத்தில் தேவேந்திர குல வேளாளர்கள் தென் தமிழகம் முழுவதும் அரசியலில் கோலோச்ச வேண்டும் என்பதற்காக அதற்கான முன்னத்தி ஏறாக செந்தில் மல்லர் இன்றைக்கு இந்த முகவை மண்ணிலே கால் பதித்து அரசியல் களம் கண்டிருக்கிறான். சமூக நிகழ்வை போராளியாக இமானுவேல் சேகரன் சமூகத்தில் நிலவிய ஏற்றத்தாழ்வுகளை களைந்தெறிவதற்காக அரசியல் அதிகாரம் ஒன்றே தீர்வு என்று அவர் அரசியலில் அடியெடுத்து வைத்த போது மொழியிலேயே வெள்ளி எறியப்பட்டார். அவர் சிந்திய ரத்த துளிகளில் இருந்து உயிர் தெழுந்து வந்தவர்களில் ஒருவன் தான் உங்களோடு விளையாட்டிக் கொண்டிருக்கக்கூடிய செந்தில் மல்லர். மாவீரன் இமானுவேல் சேகரன் கண்ட கனவை நனவாக்குவதற்காக இந்த களத்திற்கு நான் வந்திருக்கிறேன். ஒரு ஆசிரியரின் மகனாக ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய ஆய்வு மாணவனாக இருந்து 2003ஆம் ஆண்டு மாவீரன் இமானுவேல் சேகரன் பிறந்த செல்லூர் மண்ணில் மல்லர் மீட்பு களம் என்கிற ஒரு அறிவார்ந்த இயக்கத்தை கட்டி எழுப்பி கடந்த 20 ஆண்டுகளாக இந்த சமூகத்தினுடைய உரிமைக்காகவும் மேன்மைக்காகவும் நான் வெளிப்படுத்தி வருகிறேன். இந்த சமூகத்தின் மீது திணிக்கப்பட்ட இழிவுகளை புடைத்தெறிந்து இந்த சமூகம் பணம் சிறப்பை அடைய வேண்டும் என்ற இலக்கோடு தேவேந்திர குல வேளாளர்களுடைய வரலாற்றையும் பண்பாட்டையும் மீட்டெடுத்து இந்த சமூகத்தை இந்த நிலத்துக்கான அரசியல் தமிழ் தேசிய கட்டமைப்புக்குள் தமிழ் இனத்தின் தலைக்குடியான மல்லரிடம் தேவேந்திர குல வேளாளர்களை கட்டமைத்து இந்த மண் மீட்சிக்கான ஒரு அரசியலை முன்னெடுக்கிற வேட்கையோடு நான் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடியவர். அந்த வகையில் மீண்டும் பாண்டிய வரலாறு சமூக பார்வையாளர்கள், சமூக தேடல் உள்ளவர்கள், சமூக அக்கறையாளர்கள் எல்லோருக்கும் தெரியும். இந்த மண்ணில் ஒரு புரட்சி ஏற்படுத்திய ஒரு அறிவு பெட்டகம். பல்லர்கள் தான் பாண்டியர்கள் என்பதை மெய்ப்பிப்பதற்காக 7 ஆண்டுகள் உழைத்து பல லட்சங்கள் செலவு செய்து மீண்டும் பாண்டியர் வரலாறு என்ற ஒரு நூலை உருவாக்கினேன். அந்த நூலை அன்றைய ஆட்சியாளர்கள் தடை செய்து என் மீது தேச துரோக வழக்கை புனைந்து என் மீதும் என் மாமனார் மீதும் அந்த வழக்கை புனைந்து மாமனாரை கைது செய்து என் குடும்பத்தையே ஆட்டி படைத்து காவல்துறை கொண்டு என்னை அடித்து கொலை செய்ய முயன்றார்கள். நான் தலைமறைவாகி மீண்டெழுந்து வந்து இந்த சமூகத்திற்காக தொடர்ந்து பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடியவர். வரலாற்று மீட்பிற்காக, சமூக நீதிக்காக நீதிமன்றங்களின் படிக்கட்டிலே ஏறி இறங்கி தேச துரோக வழக்கை தொழிற்கோளாக்கி தடையை தகர்த்து உயர் நீதிமன்றத்தின் ஊடாக தேவேந்திர குல வேளாளர் சமூகத்திற்கு உலக பெருமையை தேடித் தந்தவன் உங்களிடத்திலே 20 ஆண்டுகளுக்கு பின் எனக்கு உங்களுடைய வாக்குகளை தாருங்கள் என்று நான் கேட்டுக் கொண்டிருக்கிறேன். நான் புதிதாக இந்த அரசியல் களத்திற்கு வரவில்லை. 20 ஆண்டுகள் என் சமூகத்திற்காக உழைத்து எனக்கு அரசியலில் ஒரு அங்கீகாரம் வேண்டும் என்பதற்காக நான் வந்திருக்கிறேன். தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை வரலாற்றிலே அடையாளப்படுத்திய செந்தில் மல்லரை அரசியலிலே அடையாளப்படுத்துங்கள் என்று என் உறவுகளை நாடி வந்திருக்கிறேன், தேடி வந்திருக்கிறேன். இந்த சமூக இழிவுகளை தடுப்பதற்காக பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை முதலிலே இந்த மண்ணில் விதைத்து 20 ஆண்டுகளாக பரப்பி பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள் 2003 தொடங்கி திருநெல்வேலி, திண்டுக்கல், தேனி, நாகப்பட்டினம், திருவாரூர், சென்னை என்று பல்வேறு நகரங்களிலே ஆர்ப்பாட்டங்களை நடத்தி முதலில் சாத்தூரிலே பட்டியல் வெளியேற்ற மாநாடு நடத்தி அந்த கோரிக்கைக்காக வேந்தர் குலத்தில் ஏற்படும் என்கிற ஒரு புத்தகத்தை எழுதினேன். அதையும் இந்த அரசு
இப்படியாக தொடர்ச்சியான அரசினுடைய அடக்குமுறைகளை எதிர்த்து அறிவு களத்திலும் அறிவு சார்ந்த அரசியல் களத்திலும் அறம் சார்ந்து நின்ற இந்த சமூகத்தை நல்வழிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய உறவினர் உங்களை தேடி வந்திருக்கிறேன். உங்களுடைய வாக்குகளை கேட்டு இமானுவேல் சேகரனுடைய புகழை உலக அரங்கிற்கு எடுத்து செல்ல வரலாற்று முதலில் 2004ஆம் ஆண்டு சமூக உரிமை போராளி இமானுவேல் தேவேந்திரன் என்கிற நூல் தமிழவில் என்கிற ஆசிரியர் எழுதிய நூலைத்தான் இந்த இயக்கம் மல்லர் மீட்பு களம் திருநெல்வேலியில் வைத்து முதலில் வெளியீட்டு விழா கண்டோம். என்னுடைய பிறந்த ஊரான கழுகுமலையிலே அந்த புத்தகத்திற்கு பாவாளர் விருது வழங்கினோம். முதலாக மண்ணுரிமை என்ற நாம் நடத்திய அந்த இதழில் மல்லர் மீட்பு களத்தினுடைய அதிகாரப்பூர்வ ஏழான மண்ணுரிமையில் சமூக உரிமை போராளி இமானுவேல் சேகரனுடைய கையெழுத்து அவர் கைப்பட எழுதிய அந்த கடிதம், அந்த கடிதத்தை முதலிலே அவருடைய கையெழுத்தை முதலிலே அட்டையிலே அச்சிட்டு இந்த தலைமுறை சமூகத்திற்கு கண்டுகாட்டியவன் உங்களிடத்தில் வாக்குகள் கேட்க வந்திருக்கிறேன். 2009ஆம் ஆண்டு இலங்கை தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஐயா சிவாஜிலிங்கம் அவர்களை பரவக்குடி மண்ணுக்கு அழைத்து வந்து அவரை அங்கே வீர வணக்கம் செலுத்த வைத்து லண்டன் பிபிசி வானொலியிலே இமானுவேல் சேகரனுடைய வாழ்க்கை வரலாற்றை, அவருடைய ஈகத்தை, அவருடைய சமூக தொண்டை ஐயா சிவாஜிலிங்கம் அவர்களை பேச வைத்து இமானுவேல் சேகரனுடைய புகழை உலக அரங்கிற்கு பரப்பியவன் இடத்தில் வாக்குகள் கேட்டு வந்திருக்கிறேன். இந்த சமூகத்துடைய அறிவு சொத்தான மொழி பேரறிஞர் நம் தமிழ் காவலர் மொழிஞாயிறு பாவாணர் அவர்களை யார் யாரோ சாதி சொல்லி சொந்தம் கொண்டாடிய போது அவர் மல்லர் குலத்தில் பிறந்த தமிழ் பேரறிஞன் என்று அவரை பற்றி ஒரு புத்தகத்தை எழுதி பாவாணர் நோக்கில் பழந்தமிழ் அரசு மரபு என்கிற புத்தகத்தை எழுதி பாவாணர் பிறந்த ஊரான சங்கரன்கோயில் அருகே இருக்கக்கூடிய பிரகடான்பட்டியில் அவர் பிறந்த நாளை தமிழ் தேசிய பெருவிழா கொண்டாடி அந்த அறிவு சொத்தை இந்த சமூகத்திற்கு மீட்டுக் கொடுத்தவன் உங்களிடத்திலே வாக்குகள் சேகரிக்க வந்திருக்கிறேன். இன்றைக்கு நாம் பயன்படுத்துகிற சிவப்பு பச்சை, சிவப்பு என்பது போர் தொழில், பச்சை என்பது பயிர் தொழில். இந்த சிவப்பு பச்சை வண்ணக்கொடியை உருவாக்கியவர் தெய்வேந்திர வேளாளர் மகாசர சங்கத்தினுடைய தலைவர் தென்பாண்டி வேந்தர் தேக்கம்பட்டி பாலசுந்தரராஜ் அவர்கள், தேனி மாவட்டம். ஐயாவினுடைய நினைவிடத்தை 2009ஆம் ஆண்டு கட்டி எழுப்பி கண்டமனூர் காவல் நிலையம் அனுமதி மறுத்த நிலையிலே மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் அனுமதி பெற்று அவருடைய நினைவிடத்திற்கு விழாவை நடத்தி மறைந்து போன இந்த தலைவரை மறந்து போன தலைவர் பாலசுந்தரராஜனுடைய தேக்கம்பட்டி பாலசுந்தரராஜனுடைய வரலாற்றை மீண்டும் இந்த உலகத்திற்கு எடுத்துச் சென்றவன் ஒரு இடத்திலே வாக்குகள் கேட்டு வந்திருக்கிறேன். இந்த சமூகத்தை ஆதிதிராவிடன் என்றும் ஆதிதிராவிடன் என்றும் தாழ்த்தப்பட்டவன் என்றும் தலித் என்றும் இல்லாத இழிவுகளை திணித்து உலகிலாக ஒழித்து வைத்திருந்த அந்த நிலையை உணர்ந்து நாங்கள் தலித்துகள் அல்ல, தாழ்த்தப்பட்டவர்கள் அல்ல, அடிமைகள் அல்ல, ஆதிதிராவிடர்கள் அல்ல, ஏறும் போரும் என் குல தொழில் என்கிற அந்த லட்சணை இன்றைக்கு பல்வேறு ஊர்களிலே ஏறும் போரும் அந்த லட்சணை இருக்கும். நம்முடைய குலத்தொழில், ஏர் தொழில், போர் தொழில். அதனால் அந்த ஏறும் போரும் என்கிற லட்சணையை இந்த நிலைகளால் மறைந்து தாழ்வு மனப்பான்மையை தகர்த்தெறிந்து தலைமை பண்பை வளர்த்தெடுத்தவன் இடத்திலே வாக்குகள் சேகரிக்க வந்திருக்கிறேன். அடிமை சிந்தனையை பிடுங்கி எறிந்து ஆளுமை சிந்தனையை விதைத்தவன் இடத்திலே வாக்குகள் சேகரிக்க வந்திருக்கிறேன். இந்த சமூகத்துடைய வரலாற்றை, பண்பாட்டை, அடையாளங்களை இந்த விரல்களால் மீட்டெடுத்தவன் இடத்திலே வாக்குகள் கேட்க வந்திருக்கிறேன். அன்பான உறவுகளே, உங்களுடைய பொன்னான வாக்குகளை உங்களுடைய இந்த ஆள்காட்டி விரலால் உங்களுடைய உறவினராக எனக்கு சைக்கிள் குண்டு சின்னத்திலே வாரி வழங்கி அரசியலில் எனக்கு ஒரு அங்கீகாரத்தை நீங்கள் வழங்குங்கள். எண்ணற்ற பணிகளை 20 ஆண்டுகளாக செய்துவிட்டுத்தான் நான் இந்த மக்களிடையே வந்திருக்கிறேன். இந்த சமூகத்திற்கு நல்ல பாடல்கள் இல்லை என்பதற்காக 20 பாடல்கள் பல லட்சங்கள் செலவு செய்து ஏறும் போடும் என்கிற தலைப்பிலே தேவேந்திர வேளாளருடைய வாழ்வியலை வரலாற்றை தழுவி உயர்ந்த தளத்திலே இசையமைத்து தேனி மாவட்டத்தில் தேனியில் மிகப்பெரிய விழா எடுத்து 21 பாடல்களை இந்த சமூகத்திற்கு வழங்கியவன். இன்னும் எண்ணற்ற பணிகள் எனக்கு இருக்கிறது. அதையெல்லாம் என் வாழ்நாள் நீளும் வரை செய்வதற்கு நீங்கள் எல்லாம் எனக்கு உங்களுடைய வாக்குகளால் ஊக்கம் தர வேண்டும் என்று உரிமையோடு உங்களிடத்தில் வாக்குகள் கேட்க வந்திருக்கிறேன்.
இந்த தொகுதியிலே ஏறத்தாழ 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. ராமநாதபுரம், முதுகுளத்தூர், பரமக்குடி, திருவாரூர், திருச்சுழி, அறந்தாங்கி என்று ஒவ்வொரு தொகுதியிலும் 70,000 முதல் 80,000, 90,000, 1,00,000 வாக்குகள் இருக்கிறது. மொத்தம் 4,00,000 வாக்குகள் இந்த தொகுதியில் இருக்கிறது. இந்த தொகுதியில் மட்டுமல்ல, ராமநாதபுரத்தில் மட்டுமல்ல, திருநெல்வேலியிலும், தூத்துக்குடியிலும், விருதுநகரிலும், தேனியிலும், திண்டுக்கல்லிலும், இதுபோன்ற தென் தமிழகத்தில் பல நாடாளுமன்ற தொகுதிகளில் நாம் 4 முதல் 4,500,000 வாக்குகளை கொண்ட சமூகமாக நாம் இருக்கிறோம். ஆனால் இங்கே மிக மிக குறைவாக இருக்கக்கூடிய சமூகத்திற்கு தான் அனைத்து கட்சிகளும் வாய்ப்பை வழங்கி இருக்கிறது. இது எந்த வகையான ஜனநாயகம் என்று இந்த அரசியல் அரண்மனையை கேள்வி ஏற்பத்தான் நான் இந்த களத்திற்கு வந்திருக்கிறேன். இந்த தொகுதியிலேயே அதிகமான எண்ணிக்கை உள்ள வாக்குகள் கொண்ட ஒரே ஒரு சமூகம் தேவேந்திர வேளாளர் சமூகம் தான். 4,00,000. அதற்கு கீழ் இஸ்லாமியர்கள் வாக்கு 3,00,000 என்று சொல்கிறார்கள். அகமுடையார் சமூகத்துடைய வாக்குகள் கணிசமாக இருக்கிறது. கோனார் சமூகத்துடைய வாக்குகள் கணிசமாக இருக்கிறது. மீனவர் சமூகத்துடைய வாக்குகள் கணிசமாக இருக்கிறது. ஆனால் 2,00,000 வாக்குகள் கொண்ட மறவர் சமூகத்திற்கு தான் அனைத்து அரசியல் கட்சிகளும் வாய்ப்பை வழங்கி இருக்கிறது. இதை அரசியல் களத்தில் நாம் உணர்த்த வேண்டும். நம்முடைய வாக்கு வலிமையை சிந்தாமல் சிதறாமல் உங்களில் ஒருவரான, உங்களுடைய உறவினரான செந்தில் மலருக்கு நீங்கள் கட்டாயம் அந்த வாய்ப்பை வழங்க வேண்டும். உங்களிடத்திலே வாக்குகள் கேட்கக்கூடிய உரிமை எனக்கு இருக்கிறது. 100 விழுக்காடு உரிமை இருக்கிறது. எனக்கு வாக்கு செலுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் என் ரத்த உறவு தான் உங்களுக்கு இருக்கிறது. இந்த தொகுதியிலே போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள், ஏன் தமிழ்நாட்டில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களில் செந்தில் மல்லருக்கு இருக்கக்கூடிய தகுதி எவருக்கும் இல்லை என்ற நெஞ்சுரத்தோடு நான் இந்த செய்தி உங்களிடத்திலே பேசுகிறேன். தற்பெருமை அல்ல. இந்த நாட்டை வழிநடத்தக்கூடிய ஆளுமை, அறிவாளுமை, அரசியல் பண்பு எல்லாமே என்னிடத்தில் இருக்கிறது. எழுத்தாற்றலும், பேச்சாற்றலும், செயலாற்றலும் கொண்ட ஒரு ஆளுமையாக நான் 20 ஆண்டுகள் இந்த சமூக பணியிலே பயிற்சியும் தேர்ச்சியும் பெற்று வந்திருக்கிறேன். இந்த நாட்டை வழிநடத்தக்கூடிய தகுதி இருக்கிற எனக்கு இந்த தொகுதியை வாழ்ந்து தாருங்கள் என்று என் உறவுகளை கேட்டு நான் வந்திருக்கிறேன். இந்த தொகுதியிலே போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களில் உங்களுக்கு சொந்தக்காரன் என்று ஒரு இருக்கிறான் என்று சொன்னார், உங்களுடைய ரத்தம் கொண்ட ஒரு வேட்பாளர் இந்த வழியிலே இருக்கிறான் என்று சொன்னார், அந்த செந்தில் மல்லர் ஒருவன் தான் என்ற வழியிலே நான் இந்த இடத்தில் வாக்கு கேட்டு வந்திருக்கிறேன். சமூகத்துடைய அடையாளத்தை தாங்கி 20 ஆண்டுகளுக்கு எண்ணி பாருங்கள். மல்லர் என்கிற இலக்கிய பெயரை என்னுடைய பெயரோடு இணைத்துக் கொண்டு அரசியல்களை மாற்றிக்கொண்டு ஆவணப்படுத்திக் கொண்டு 1 கோடி தேவேந்திர உணர்வாளர்களில் இவன் ஒருவன் தான் அடையாளத்தோடு, செந்தில் மல்லர் என்கிற அடையாளத்தோடு களம் கண்டு பல வழக்குகளை சுமந்து இன்னல்களில் இடர்பாடுகளை எதிர்கொண்டு இன்றைக்கு உங்களிடத்தில் வாக்குகள் சேகரிப்பேன். எனவே என்னுடைய உழைப்பை, உணர்வை, அறிவை, ஆற்றலை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நான் வாழ்நாள் நீளும் வரை என் சமூக பணியை ஆற்ற வேண்டும். அதனால் எனக்கு நீங்கள் இந்த களத்திலே ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுக்க வேண்டும். இது எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு அரசியலை இந்த சமூகத்திற்கு வழங்கும். இதை மட்டும் நீங்கள் பலர் வந்து பல அவதூறுகளை பரப்புவார்கள். இவர் என்ன வெற்றி பெற்று போகிறார்கள், எவன் வெற்றி பெற்று நமக்கு என்ன ஆகப் போகிறது? நாடாளுமன்ற தொகுதியில் எவன் வெற்றி பெற்றாலும் ஒன்று ஆகப் போவது கிடையாது. ஊராட்சி மன்றத்தில் இருக்கக்கூடிய பயன்தான் அதிகமானது. சட்டமன்ற உறுப்பினருடைய நிதி என்று கூட நம்ம ஊருக்கு எந்த வேலையும் வந்துருக்குமா? வந்திருக்காது, வாய்ப்பு இல்லை. நாடாளுமன்ற உறுப்பினர் எங்கேயோ ஒரு பேருந்து நிலப்படையை கட்டிவிட்டு போவான் எங்கேயாவது ஒரு இடத்துல. எனவே இது சமூகத்திற்கான அங்கீகாரம், இது சமூகத்தினுடைய வலிமையை காட்டுகிற களம். எனவே இதை உணர்ந்து கொண்டு நம்முடைய வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல், எனக்கு ஒரு பரப்புரை வாகனம் கிடையாது. என்னுடைய வாகனம் கூட விபத்தில் சிதைந்து சிந்தாமல் ஆயிடுச்சு போன வாரம். சொந்த வண்டி கிடையாது, எந்த கட்டமைப்பும் கிடையாது. தொடர்ந்து எல்லா ஊருக்கும் என்னால் செல்லவும் முடியாது. இங்கே இருக்கக்கூடிய என்னுடைய உறவுகள், இந்த தொகுதியில் பகுதியில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் இன்றைக்கு உலகம் கைகளிலே இருக்கிறது, கைபேசியில் இருக்கிறது உலகம். நம்முடைய உள்ளூர் உறவுகளுக்கு சைக்கிள் போன் சின்னத்தை கொண்டு சேர்த்து நீங்கள் ஒட்டுமொத்தமாக இந்த ஒரு அரசியல் புரட்சியை ஏற்படுத்த வேண்டும். நீங்கள் முன்வைத்தால், இந்த புத்தூரில் வாழக்கூடிய மக்கள் மட்டும் முன்வைத்தாலே ஒரு அரசியல் புரட்சி இங்கே நிகழும்.
அதற்கான நம்பிக்கை என் கண்முன் தெரிகிறது. என் அன்பு உறவுகளே, 1996 புளியங்குளம், காசலிங்கபுரம், ஆனந்தா என்கிற தேவேந்திர குல வேளாளர் ஊர்கள் அடித்து சூறையாடப்பட்டது. அதையெல்லாம் நாம் மறந்திருக்க மாட்டோம். அந்த ஊர்கள் ஏன் சூறையாடப்பட்டது? பொருளாதாரத்தில் நாம் வளர்ந்து நின்றுதான் குறிவைத்து நம்மை அடித்து சூறையாடினார்கள். அது ஏற்படுத்திய தாக்கம், அந்த கலவரம், அந்த கொள்ளை, அந்த சூறையாடல் ஏற்படுத்திய தாக்கத்தினுடைய விளைவாக ஓட்டப்பிடாரம் பகுதியில் மாபெரும் ஒரு எழுச்சி ஏற்பட்டது. எனக்கு அன்றைக்கு ஓட்டப்பிடாரம் தொகுதி. புதிய தமிழகம் என்ற கட்சி அன்றைக்கு தொடங்கப்படவில்லை. தேவேந்திர குல வேளாளர் கூட்டமைப்பு என்று சொல்லப்பட்டதை ஒழிய கட்டமைப்புகள் இல்லை. 96 95 ஒளியங்குளம் சம்பவம், 96 தேர்தல், சட்டமன்ற தேர்தல். ஊராக மக்கள் எழுந்து நின்றோம். ஊராக இன்னைக்கு இருக்கக்கூடிய கைபேசி வசதி கிடையாது, எந்த தொடர்பும் கிடையாது. ஆனால் ஊராக ஒரு தன்னெழுச்சி வந்தது. அதனுடைய விளைவாக தேவேந்திர குல வேளாளர் கூட்டமைப்பின் சார்பாக அண்ணன் கிருஷ்ணசாமி அவர்களை சட்டமன்றத்திற்கு அனுப்பிய வரலாறு ஓட்டப்பிடாரம் தேவேந்திர குல வேளாளர் சங்கத்தினுடைய வரலாறாக இன்றைக்கு வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல தேவேந்திர குல வேளாளர்கள் என்கிற தேவேந்திர குல வேளாளர் அரசாணையை தரமறுத்து இழுத்தடிப்பு செய்ததால், பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை பற்றி பேச மறுத்ததால் 2019 4 தேதி தேவேந்திர குல வேளாளர் ஒரு முடிவை எதிர்த்தார்கள். இடைத்தேர்தலை புறக்கணிப்போம். அந்த தேர்தல் முடிவு கூட பணத்தை கொடுத்து விளையாட பார்த்தாங்க. கடைசி நேரத்தில் நான் போய் வலைத்தளங்களில் நீங்க எடுத்து பார்க்கலாம். எல்லா ஊர்களிலும் சத்தியமாக சூழத்தை கொளுத்தி முடிவை நீங்கள் எடுத்திருக்கிறீர்கள், அந்த முடிவின்படி நீங்கள் நிற்க வேண்டும் என்று அந்த மக்களிடத்திலே சத்தியம் வாங்கி 10 ஊரெல்லாம் 10 வச்சு சமூக வலைத்தளத்தில் போட்டு விட்டேன். இந்திய அளவில் தேவேந்திர குல வேளாளர்கள் ஒரு இடைத்தேர்தலை நாங்குநேரியில் புறக்கணித்தார்கள் என்கிற ஒரு அரசியல் புரட்சியை நாங்குநேரி தேவேந்திர குல மக்கள் வந்து ஏற்படுத்தினாங்க. எனவே நாம் நினைத்தால் தேர்தலை புறக்கணிக்க முடியும், ஒரு சட்டமன்ற உறுப்பினரை ஆக்க முடியும் என்கிற வரலாறு நாங்குநேரி தொகுதி மக்களுக்கும் ஓட்டப்பிடாரம் தொகுதி மக்களும் அந்த வரலாற்றை படைத்திருக்கிறார்கள். எனவே என் அன்பான உறவுகளே, உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலில் செந்தில் மலரை வெற்றி பெற செய்து நீங்களும் ஒரு புதிய வரலாற்றை படைப்பீர்கள் என்ற நம்பிக்கையிலே நாங்கள் இந்த களத்திற்கு வந்திருக்கிறோம். பட்டியல் வெளியேற்றத்தினுடைய குரல் செந்தில் மலருடைய குரலாக பாராளுமன்றத்தில் ஒலிப்பதற்கு நீங்கள் ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையிலே நான் இந்த களத்திற்கு வந்திருக்கிறேன். எனவே இதை புரிந்து கொண்டு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். அதைவிட தென் மாவட்டங்களில் என்ன நடக்கிறது என்று நீங்கள் கவனித்திருப்பீர்கள். இதை வெளிப்படையாக பேசக்கூடிய களமும் காலமும் வந்துவிட்டதால் நான் இந்த களத்திற்கு வந்திருக்கிறேன். நான் தேர்தலில் பங்கேற்க வேண்டும் என்கிற எண்ணம் எனக்கு இல்லை. அதுவும் நாடாளுமன்ற தேர்தலில் பங்கேற்கக்கூடிய வலிமை எனக்கு இல்லை. என்னுடைய ஆய்வு பணியை மட்டுமே நான் தொடர்ந்து கொண்டிருந்தேன். காலமும் களமும் இங்கே ஏன் கொண்டு வந்திருக்கிறது என்பதை அரசியல் நோக்கர்களுக்கு தெரியும், சமூகத்தை பார்க்கக்கூடியவர்களுக்கு தெரியும். இங்கே களத்திலே கடந்த காலத்தில் இந்த சமூகத்தை வீழ்த்திய, இந்த சமூகத்தை அழித்தொழித்த, இந்த சமூகத்தை வழக்குகள் போட்டு சிதை தொழித்த பன்னீர்செல்வம் என்கிற ஒரு மிகப்பெரிய இந்த சமூகத்துடைய எதிரி இந்த களத்திற்கு வந்திருக்கிறார். அவருடைய குணத்தை பிடித்து தொங்கவிட வேண்டிய கடமையும் பொறுப்பும் இந்த சமூகத்தை வழிநடத்தக்கூடிய எனக்கு இருக்கிறது என்பதால் நான் இந்த களத்திற்கு வந்திருக்கிறேன். புளியங்குளம், காசலிங்கபுரம், ஆனந்தா என்கிற 3 ஊர்கள் சூறையாடப்பட்டது. அந்த கூட்டணியில் இவரும் ஒருவர். பரவக்கூடியிலே 6 தேவேந்திர குல வேளாளர்கள் அநியாயமாக சுட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள். அதற்கான காரணம் என்ன என்பது என்னை விட உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த கொலைக்கு இன்றைக்கு வரைக்கும் நீதி இல்லை. கொடியங்குளம் அடுத்தும் நீதி கிடையாது. கோமதி நாயகம் கமிஷன் நீதி ஆணையம் போட்டது, எந்த ஒரு நீதியும் இன்றைக்கு இல்லை. அப்படி ஒன்று நடக்கிற மாதிரியே அவங்க சொல்லல. சம்பத் நீதி ஆணையம் பரம்புரை போட்டாங்க, அவர்களும் இன்னைக்கு வரைக்கும் அந்த கொலைக்கு வந்து நீதியை வழங்கல. இது பற்றி பன்னீர்செல்வத்துடைய கருத்தும் நிலைப்பாடும் என்ன என்பதை மக்கள் மன்றம் கேட்க வேண்டும். அது மட்டுமல்ல, மீண்டும் நானும் என் சமூகமும் என் குடும்பமும் பன்னீர்செல்வத்தால் மிகப்பெரிய பாதிப்பை அடைந்திருக்கிறோம். இது இதுவரை நான் வெளியில் சொல்ல முடியாத நிலையில் இருந்தேன். அவர்களிடம் அதிகாரம் இருந்தது, பணபலம் இருந்தது, படைபலம் இருந்தது. இன்றைக்கு ஒரு மயிர் இல்லை. நீயும் சுயேட்சை, நானும் சுயேட்சை. உங்களுக்கு 2.5 லட்சம் ஓட்டு இருக்குன்னா எனக்கு 4.5 லட்சம் ஓட்டு இருக்கு. அதான் எதிரியோடு மோதி பார்க்கணும் வளர்த்து வந்தேன். அச்சம் என்பதெல்லாம் இல்லை. அச்சம் என்பது அஞ்சுகிற சாதியை நாங்கள் பிறக்கவில்லை. நீதிக்காக, அறத்திற்காக, உண்மைக்காக
நாங்கள் உழைத்து குரல் எழுப்புவோம். நாங்கள் இமானுவேல் சேகரனுடைய ரத்த துளிகளிலிருந்து கிளைத்து வந்தவர்கள். எதை பற்றியும் நாங்கள் கவலை கொள்ளவில்லை. என் சமூகத்தினுடைய மேன்மை, விடுதலை, எத்தனையோ இன்னல்கள். அதுதான் பாண்டியர் வரலாற்றை தடை செய்து மாமனாரை கைது செய்து இந்த இயக்கத்திற்கும் என்னுடைய செயல்பாட்டுக்கும் அவங்க அப்பாவுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அவர் ஒரு விவசாயி. அவர் கூட்டு போய் சிறையில் அடைச்சாங்க, சித்திரவதை செய்தார்கள், என்னை அடித்து கொலை செய்ய திட்டமிட்டார்கள். எல்லாமே இந்த ஓ பன்னீர்செல்வத்துடைய கூட்டம். இதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. பொதுவெளியிலே நான் பேச வேண்டிய தேவை வந்துருச்சு. பேசித்தான் ஆக வேண்டும். அது மட்டுமல்ல, பட்டியல் வெளியிட்ட ஒரு மாநாடு சாத்தூர் நடத்துறேன், அவ்வளவு இடைஞ்சல் கொடுத்தாங்க. பாவாணன் நூலை வெளியிட போறேன், அவ்வளவு இடைஞ்சல் கொடுத்தாங்க. தென் மாவட்டத்தில் ஊழல் வழக்கிலே ஜெயலலிதா சிறையில் இருக்கிறாங்க. ஊழல் வழக்கு, களவாணித்தனமா சொத்து சேர்த்த வழக்கில் ஜெயலலிதாவை பிடிச்சு உள்ள போடுறாங்க. அப்ப பொறுப்பு முதலமைச்சர் பன்னீர்செல்வம் 2016 6 மாதத்தில் 74 கொலைகள் அதிகமாக நாடார் சமூகத்தினர் கொலை செய்யப்பட்டார்கள். அடுத்து தேவேந்திர